அவன் செஞ்ச தாய் செய்ய வச்சா தண்ணி அடிப்போம். இதை வச்சுட்டு ஏதாவது அமௌண்ட் முடியாது. 300 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா 300 ரூபாங்கிற? அது இங்க 4 பேருக்குமே பத்தாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டியா கிடைச்சீங்களா? வர வர மார்வாடியே உங்களை மதிக்க மாட்டேங்கிறான். ஒரு காசு காட்டுங்க பா, அப்பதான் அமௌண்ட் ஏறும். சரி, ஒரு போன் ஒண்ணு போட்டுக்காமா? போட்டுக்கங்க. யாரா உருட்டுக்கிட்ட உலகா? நான் தீப்பொறி திரும்பவும் பேசுறேன்டா. நாகப்பட்டினத்துல மொபைல் இருக்கிற பிரச்சனையா? நீ ஒரு 4 லாரி உருட்டுக்கட்டையும் ஒரு 4000 பேர் ஏற்றிட்டு நேரம் அங்க போயிரு. சேர்த்து எவ்வளவு ஏற்றுமா? 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னேன். எப்படி? ஒரு போனுக்கே 700 ரூபாய் அமௌண்ட் ஏற்றிட்டான். இன்னும் 2 போனை போட்டீங்கன்னா கடையில எழுதி வச்சு. சேர்த்து இன்னொரு போன் போட்டுக்கலாமா? போட்டுக்கங்க. யாரா புதுக்கார புது பாத்தியா? நான் பேசுறேன்டா. நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூறுல ஏகே பாடிச்சு துப்பாக்கி அடங்கும். பிகே பாடிச்சு துப்பாக்கி ஒரு 8 இருக்கு. எடுத்து கையில கொடுத்துடு. என்னடா ரத்தம் வர அடிக்குது? சேர்த்த போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியா? நடுமண்டை இல்லையா? வெள்ளம் அடிக்கிட்டு இருக்க. கை வலிக்காத போதும்ல. நச்சு நச்சு சக்கரையை விட்டு ஜோலியா முடா எரும மாடு. வேற கிடக்குறீங்களா? சரி எவ்வளவு சொன்னீங்க? 10,000. அப்ப இன்னொரு போன போட்டுக்க. இந்த தடவை நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னொரு தடவை போன் பண்ணீங்கன்னா நான் பணம் தர வேண்டியது இருக்கும். என்கிட்ட பணம் இல்ல. என் பொண்டாட்டி 106 போன் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. நீ சேட்டு உன் பொண்டாட்டி பேர் 100 ஜெகான். எப்படி லவ்வுங்க? அப்ப சரி போடு போடு. ஹலோ நூறா? என் பொண்டாட்டி பேர் 100 இல்ல, செல்லம்மா 100 அப்படியா? சரி அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கங்க. சுரேஷ் அடகு கடை 66 பஜனை கோவில் பண்டாரம் தெரு. சீக்கிரம் வாங்க. பாத்து என்ன போயிட போறாங்க. என்ன பொண்டாட்டி போய் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? அது இல்ல, அவ புதுசு இல்ல, கடைக்கு வந்ததே இல்ல, அதனாலதான் அட்ரஸ் சொன்னேன். அது இருக்கட்டும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். BK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ்தா ஐயா. BK-47 புது ஆயுதம். சும்மா பேச்சுக்கு சொல்றேன். ஏத்துக்கே